ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப் டூல்ஸ் செஷன் 3. அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டூல் என்ன அப்படின்னா ஹீலிங் ப்ரஷ் டூல் அப்படிங்கிற டூலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இமேஜை ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, இதில் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஒரு இமேஜ் இதில் இருக்குது. இந்த இமேஜுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்பேஸை வச்சாச்சு. நம்ம இந்த ப்ரஷ்ஷை வந்து பெருசாகிக்கலாம், சின்னதாகிக்கலாம். அது எப்படி பெருசாக்குறது அப்படின்னா கீபோர்டில் பி எழுத்துக்கு பக்கத்தில் ப்ராக்கெட் ஓப்பன் அண்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் இருக்குது. அதில் வந்து ப்ராக்கெட் க்ளோஸை நம்ம கிளிக் பண்ணுறப்போ அந்த ப்ரஷ்ஷோட சைஸ் பெருசாகும். ப்ராக்கெட் ஓப்பன் அதை கிளிக் பண்ணுறப்போ ப்ரஷ்ஷோட சைஸ் சின்னதாகும். ஸோ நமக்கு எந்த இடத்துல நம்ம க்ளோன் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு ஹீலிங் ப்ரஷ் வச்சுட்டு ஆல்டர் கிளிக் ப்ரெஸ் பண்ணி கீபோர்டில் ஆல்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மவுஸ் கிளிக் ஒன்று பண்ணுறோம். ஓகே பண்ணிவிட்டு இப்போ நமக்கு தேவையான மாதிரி ப்ரஷ்ஷை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டு இப்போ பக்கத்தில் இருக்க லேயரில் நம்ம அதையே ட்ரா பண்ணுறோம். இது வந்து நம்ம ஒரு லேயரில் ஒரு காப்பி எடுக்கிற மாதிரியான ஒரு வேலை தான் இது வந்து நம்ம சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இந்த லேயர், அதாவது இந்த டூல், இவ்வளோ தான் இந்த டூலில் நம்ம பண்ண போகிற வேலை. ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் அதில் பண்ண போகிறது. அடுத்து நம்ம பார்ப்போம் பெட்ச் டூலில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு. பெட்ச் டூலுக்கான இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. முதல்ல பெட்ச் டூல் அப்படின்னு நம்ம பார்த்தா இதுதான் பெட்ச் டூலுக்கான சாம்பிள் ஒன்று நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நாம் இந்த இமேஜில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இமேஜுக்கும் வித்தியாசம் நமக்கு விளங்கும். அதாவது இந்த முகத்தில் இருக்க பிம்பிள்ஸ் வந்து இந்த பக்கத்தில் இருக்க முகத்தில் இல்லை. ஸோ அதை நாம் எப்படி இல்லாமக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பெட்ச் டூலில் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு எந்த ஏரியா சூஸ் பண்ணணுமோ அந்த ஏரியா நம்ம ஜூம் பண்ணிக்கிறோம். ஜூம் பண்ணிவிட்டு பெட்ச் டூலை எடுக்கிறோம். பெட்ச் டூலில் அப்படி பார்த்தோம்னா நம்ம இந்த சோர்ஸ் அப்படிங்கிற இந்த ஏரோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு கிளிக் ஆகியிருக்கணும். அதை கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு ஓகே நம்ம இந்த ஏரியாவை தான் பேட்ச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எந்த ஏரியா பேட்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து நமக்கு கிளியராக இருக்கக்கூடிய ஏரியா, அதாவது இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல பிம்பிள் இருக்குது, பிம்பிள் இல்லாத இடம், இந்த இடம் மாதிரி இந்த இடம் மாறணும். ஸோ நம்ம எந்த இடத்த மாற்றணுமோ அந்த இடத்த முதல்ல செலக்ட் பண்ணி எந்த இடம் மாதிரி மாறணுமோ அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போகிறோம். அது கலராகவும் இருக்கலாம், ஒரு ஸ்கின் டோனாகவும் இருக்கலாம், வேணுங்கிற விஷயமா இருக்கலாம். நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூலை பார்த்தோம்னா நம்ம பெரும்பாலுமே இந்த டூல் வந்து ஃபோட்டோகிராஃபி செய்கிற நிறைய பேர்த்துக்கு இது யூஸ் ஆகும். எல்லாருமே நான் கேட்குறது தான், சாதாரணமாக ஒரு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு முகத்தில் இருக்க பிம்பிள்லாம் அழிச்சிருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இந்த டூலை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஜப் டான். இவ்வளோ தான் இருக்குது. இதில் நம்ம இன்னுமே ஷார்ப்பாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பேசிக்காக இந்த டச் டூல் அப்படிங்கிற இந்த டூல் மூலமாக என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிட்டோம். அவ்வளோ தான் இதில் உள்ள விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டூல் என்ன அப்படின்னா ரெட் ஐ டூல் அப்படிங்கிறப்போ இந்த டூல் நம்ம எப்போ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சாதாரணமாக நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸில் பார்த்தோம்னா நம்மளோட கருவிழி இருக்குது, சின்ன ஐபோல் இருக்கும். அந்த ஐபோல் வந்து ரெட் கலர் டொட்டோன்னு மாதிரி காட்டும் ஃபோட்டோவில். ஸோ அதை வந்து நம்ம எப்படி இல்லாமக்கிறது அப்படிங்கிறத இந்த டூலில் நம்ம பண்ண போகிறோம். டிரெக்டாக நம்ம ஒரு ஃபோட்டோவை நம்ம இன்செர்ட் பண்ணிப்போம். ரெட் ஐ. ஓகே, இந்த ரெட் ஐ டூலில் இதுலையுமே நம்ம லேயர்லேயே எடிட் பண்ண போகிறோம். ஸோ லேயர் அன்லாக் பண்ணிவிட்டு காப்பி ஒன்று எடுத்துக்கிறோம். காப்பி ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம எந்த ஏரியா, அதாவது ரெட் ஐ இருக்க ஏரியாவை நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணிக்குவோம். அதில் நல்லாவே நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இந்த ரெட் ஐ அப்படிங்கிறத எடுக்கிறோம். டூலை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். ஒரு தடவையோ 2 தடவையோ நமக்கு தேவையான மாதிரி அந்த கண் மாறு வரைக்கும் நம்ம அதை அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ அது ஓகே.
ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஐ அப்படிங்கிறது இதுக்கு மட்டுமே எதுக்காக இந்த டூல் ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சாதாரணமாக நமக்கு வந்து மற்ற ஒரு ஸ்கின் டோன் உடம்புல இருக்கக்கூடிய இன்னொரு ஏரியாவில் நம்ம ஸ்கின் டோன் அதை ரீப்ளேஸ் பண்ணும்போது அதை நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். பட் கண் அப்படிங்கும்போது அதை நம்ம சரியாக பண்ணலை, அதாவது அக்யூரேட்டாக அது நடக்கலை அப்படின்னா அந்த ஃபுல் இமேஜோட வேல்யூ இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் இந்த ரெட் ஐ அப்படிங்கிற டூல் ஒன்று தனியாகவே ஃபோட்டோஷாப்பில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் ரெண்டுக்குள்ளது. நம்ம பண்ணியிருக்க 2 லேயர்லேயும் உள்ள சேஞ்சஸ் நமக்கு இதில் தெரியும். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் போல் 2 மேலே இருக்குது. பட் அந்த போல் 2 இல்லாமல் போச்சு அப்படின்னா அந்த கண்ணுக்கான வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபோட்டோஷாப்பில் தனியாக ஒரு டூலாக வச்சுருக்காங்க, இந்த ரெட் ஐ ரிடக்ஷன் டூல் அப்படிங்கிற டூலை. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஃபோட்டோஷாப் டூல்ஸ் பற்றின வீடியோஸ் ஃப்யூச்சரில் நாங்கள் இன்னும் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.